வெல்கம் தீபா ஒயர் பேஸ்கெட். பாருங்கள், போன வீடியோவில் நம்ம அளவுகள்லாம் சொல்லி ஒரு பாதி பேஸ் போட்டிருந்தோம். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மொத்தமாக 13 லைன் போட்டிருக்கோங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா? அதாவது எல்லோ கலரில் ஆரம்பித்து மேலே 6 லைன், கீழே 6 லைன், அதே எல்லோ கலரில் தான் முடியணும். சரிங்களா? இங்கேயும் பாருங்கள், இந்த லாஸ்ட்டும் எல்லோ கலரில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம பேஸ் முடித்ததுனால எப்பவும் போல் சைடு ஒயரு பார்த்திங்கன்னா, இப்போ இது ப்ளூ கலரில் முடிஞ்சிருக்குங்களா? நோட் பண்ணிக்கோங்க கவனமாக. இது ப்ளூ கலரில் முடிஞ்சிருக்கு. அதனால் அடுத்த லைனு நம்ம எப்பவும் போல் எல்லோ கலர் ஜாயின் பண்ணி 13 பூவையும் பின்னி உள்ள ஒயர் இன்செர்ட் பண்ணியாச்சு ஒரு பக்கம். ஓகேங்களா? உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த பக்கம் போட்டேன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த பக்கம் சொல்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், எப்படி நம்ம எப்பவும் போல் ஒயிட் பக்கம்தான் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஒயிட்டுக்கு ஒயிட் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? ஒயிட்டுக்கு ஒயிட் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். வச்சு பாருங்கள், இது ப்ளூ கலர் ஒயரு, அதனால் இது நான் எல்லோ கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். துண்டு ஒயர் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை தான் சொல்கிறேன். 13 பூ பின்னணும். இப்போ நம்ம 1 2 3 4 5 6 7 8 பூ பின்னிட்டோம். அடுத்தது 9வது பூ பின்னுறோம். 9வது பூ சிவன் கண்ணு. இதுக்கு கட்டு ஒயர் 7.25 அடி எடுத்திருக்கேங்க. ஒரு கட்டு ஒயரோட அளவு 7.25 அடி. 25 கட்டு ஒயர் எடுத்திருக்கேன். 13 பேஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? எல்லோ கலரில் ஆரம்பித்து எல்லோ கலரில், அதாவது எந்த கலரில் ஆரம்பிக்கிறோமோ அந்த கலரில் தான் முடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணுறதும் சொல்லியிருக்கேன். ஒயிட்டுனா ஒயிட்டு தான் ஆரம்பிக்கணும். இப்போ துண்டு ஒயர் ஜாயின் பண்ணுறதும் அதே மாதிரி தாங்க, ஒயிட்டில் தான் ஜாயின் பண்ணி பின்னிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒயர் ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கடைசி பூ. ஓகேங்களா? 13வது பூ பின்னுறோம். சிவன் கண்ணாட்டு. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்ம பின்னியாச்சு. இப்போ இதை ஒரு விரல் நீட்டத்துக்கு விட்டு நம்ம எப்பவும் போல தாங்க உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ நாம் சுத்து ஒயர் எல்லோ கலரில் நம்ம முடிச்சிருக்கிறதுனால ப்ளூ கலர் எல்லோ கலர் ஒயர் வைக்க போகிறோம். சரிங்களா? எல்லோ கலரில் முடிஞ்சிருக்கிறதுனால ப்ளூ கலரில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம இது டாட் மாடலில் பின்னுறோம். ஓகேங்களா? இந்த பேஸ்கெட் டாட் மாடலில் பின்னுறோம். இப்போ டாட் மாடலுங்கும்போது பாருங்கள், இப்போ நமக்கு இது கலரில் தான் இருக்குது. பார்த்திங்களா? எல்லோ கலரு ப்ளூ கலர்னு கலரில் தான் இருக்குது, ஒயிட்டில் இல்லை மேலே. சரிங்களா? நம்ம போன செவன்கன் பேஸ்கெட்டும் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்போம். கவனித்து பாருங்கள். ப்ளூ கலர் ஒயர் தான் நான் இந்த சைடு வைக்கிறேன். சரிங்களா? ஒரு சைடு ப்ளூ கலர் ஒயரும் ஒரு சைடு எல்லோ கலர் ஒயரும் வச்சு நம்ம டாட் மாடல் பின்னணும். சரிங்களா? இப்போ ப்ளூ கலர் ஒயர் நான் ஜாயின் பண்ணுறேன். ஒரு விரல் நீட்டத்துக்கு விட்டுட்டு சிவன் கண் மேலே பேஸ் நாட் போடுறேன். சரிங்களா? நான் உங்களுக்கு கார்னர் திருப்புறதையும் காட்டுறேன். அதாவது இப்போ இதில் நம்ம எப்படி ஒயர் ஜாயின் பண்ணணும், என்ன அளவு எடுத்திருக்கோம், என்ன மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணணும், கட்டு ஒயர் எவ்வளவு, என்ன அளவு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், எல்லோ ப்ளூன்னு வருதுங்களா? அதனால தான் ப்ளூ கலர் ஒயரு
நம்ம சுற்று ஒயராக ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த லைனு நம்மளுக்கு எல்லோ கலர் வரணும். சரிங்களா? அது நம்ம அந்த பக்கமாக ஜாயின் பண்ணணும். ஒரு சைடு எல்லோ கலர்னால் ஒரு சைடு எல்லோ கலர், சாரி ப்ளூ கலர். இப்படி நம்ம மாற்றி மாற்றி வச்சு ஒவ்வொரு லைனாக பின்னணும். லைனுக்கு ஏணிப்படி முடிச்சு தாங்க போட்டு பின்னிட்டு வரணும். அப்போ தான் ஒரே மாதிரி கிடைக்கும். இது ஹேண்ட்பேக் மாடலுங்க. பேஸ் பாருங்கள், இது வேற ஒரு பேட்டர்னில் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் நம்ம பண்ணுறோம். ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பொறுமையாக செய்யுங்க. வீடியோ பார்க்காம ஒரு சில சிஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஃபோன் பண்ணி கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் வீடியோலேயே உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது நாங்கள் ஃபோனில் சொன்னால் உங்களுக்கு புரியறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேன். ஒரு முறைக்கு இருமுறை பாருங்கள். கட்டாயம் எல்லாருனாலையும் பண்ண முடியும். நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக தான் இதையெல்லாம் போட்டு காட்டுறேன். எல்லோரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஈஸியாக தாங்க சொல்லித்தரேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக ஒவ்வொரு இதையும் நான் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா உன்னை பழகக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுலேயும் சிவன் கண்ணு டேன் திருப்புறது கொஞ்சம் சிரமமாக ரொம்ப சிரமப்படுறீங்க, புரியுது. ஆனால் சிவன் கண்ணு நம்ம அப்படி தான் இது பண்ணோம். ஒயரும் அதே மாதிரி தாங்க, ஒன்று விட்டு ஒன்று இன்சர்ட் பண்ணாதீங்க. லைனாக இன்சர்ட் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சிவன் கண் கூடைய லைஃப் அதிகமாக கிடைக்கும், நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோங்க. அதை பாருங்கள் எப்படி நம்ம டர்ன் பண்ணுறோன்னு. நம்ம எப்பவும் போல தாங்க இந்த கார்னர் இப்போ இந்த ஒயர் முடிஞ்சதுங்களா, சைடு ஒயரு அப்படியே எடுத்து நம்ம பின்னிட்டு வரோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் முடிஞ்சது. இந்த எல்லோ கலரு சைடு ஒயர் இருக்குதுங்களா, அதை எடுத்து எப்பவும் போல் அப்படியே தாங்க. இது ஒரு சைடு நமக்கு நார்மல் நாட்டும் ஒரு சைடு சிவன் கண் நாட்டும் கிடைக்கும். சிவன் கண் நாட்டு போடும்போது கார்னர் திருப்பறக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பொறுமையாக செய்யுங்க. பாருங்கள், அவ்வளோதாம நம்ம கார்னர் டர்ன் பண்ணியாச்சு இப்போ. சரிங்களா? அந்த ஒரு நாட் போட்டோன்னே கார்னர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டர்ன் ஆகிடுச்சு. சரிங்களா? நம்ம இப்போ இந்த 13 பூவையும் லைனாக பின்னிக்கிட்டு வரணுங்க. பின்னிக்கிட்டே அடுத்தது அந்த பக்க கார்னர் நம்மளுக்கு சிவன் கண் நாட்டு வரும். சரிங்களா? நம்ம எப்பவும் போல தாங்க பண்ணுறோம். ஆனால் பட் இது ஒன்று விட்டு ஒன்று, ஒரு எல்லோ கலர்னால் ஒரு ப்ளூ கலர் மாற்றி மாற்றி நம்ம கலர் கொடுத்து பின்னிட்டு வரோம். இது டாட் மாடல் டிசைன். ஓகேங்களா? டாட் மாடல் சிவன் கண் ஹேண்ட்பேக். ஒரு கட்டு ஒயரோட அளவு 7.25 அடி எடுத்திருக்கேன். மொத்தமாக 25 கட்டு ஒயர் எடுத்திருக்கேங்க. 13 பேஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒரு சைடு கார்னர் டர்ன் பண்ணி பின்னிக்கிட்டு வந்துட்ருக்கோம். அடுத்த கார்னரையும்
டர்ன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஆரம்பித்த ஒயரு தெரியுதுங்களா? முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இன்னும் அந்த இது அப்படியே வச்சுருக்கேன். ஒரு சைடு எடுத்து விட்டுட்டேன் முடிய, ஒரு சைடு உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம இந்த 13ல் பின்னிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெட்ஸ் அதிகங்க, அதனால் குருவிக ஒரே சத்தமாக இருக்குது. அவ்வளோதாங்க, பக்கமாக வந்துட்டோம். இன்னொரு 2-3 பூ தான் இருக்குங்க. பின்னிட்டு கார்னர் டர்ன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம இந்த ஒயரு உள்ளே விட்டுறணுங்க. அடுத்த லைனு ஆப்போசிட் சைடு, அதாவது ஒரு பக்கம் எல்லோ கலர் ஒயர் சுற்று ஒயர் போட்டால் ஒரு சைடு ப்ளூ கலர் ஒயர் சுற்று ஒயர் போடணும். சரிங்களா? அப்போ தான் மாற்றி மாற்றி நம்ம ஒவ்வொரு லைனாக பின்னிக்கிட்டு வர முடியும். கட் பண்ணி ஜாயின் பண்ணாலும் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பட் அது வந்து அதிகமாக ஒர்க் இருக்கும். இது வந்து நீங்கள் அப்படியே 2 கட்டையும் 2 பக்கம் வச்சுட்டு பின்னிட்டு வரலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ 13 பூவையும் நம்ம பின்னிட்டோம். இப்போ பாருங்கள், கார்னர் டர்ன் பண்ணுறோம். ஷுங்கன் நாட்டில் இந்த பூ இருக்கு இல்லைங்களா, 13 பூ பின்னோம் இல்லையா, அந்த பூவை நல்லா இப்படி பெருவரில் உள்ளே அமுத்திக்கோங்க. சரிங்களா? நல்லா ஒரு ப்ரெஷ் கொடுத்து பாருங்கள், இந்த ஒயர் நல்லா நெருக்கமாக கொண்டு வந்துடுங்க. நெருக்கமாக கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்படி இழுத்து பூவை டைட் பண்ணுங்கள். மேலேயும் சைட்லேயும் தள்ளி விடுங்க நல்லா. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நாட் கிடச்சிடுச்சு. சரிங்களா? கார்னர் திருப்பியாச்சு. இந்த ஒயரும் உள்ளே போயிடுச்சு, அதனால் குத்தாது. சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. அவ்வளோதான். கார்னர் திருப்பி நம்ம இப்போ லைனாக அப்படியே பின்னிகிட்டே வர வேண்டியதுதாங்க. இதை பின்னிட்டு அடுத்தது அந்த சைடு எல்லோ கலர் ஒயர் வச்சு நம்ம பின்னணும். ஒவ்வொரு ஒயரையும் ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சுட்டு நம்ம பின்னிட்டு வரணும். நான் பின்னிட்டு வந்து உங்களுக்கு அடுத்த இதில் காட்டுறேன். இப்போ அப்படியே நம்ம இனி ஹேண்ட்பேக்கை வளர்த்திக்கிட்டே வர வேண்டியது தாங்க. இதுக்கு வேறு ஒரு மாடலில் நம்ம ஹேண்டில் பண்ணலாம், ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அதனால தான் இன்னொரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க நம்ம ஹேண்ட்பேக்கு. இதே டாட் மாடல் வேணும்னு கேட்டாங்க, அதனால தான் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள், பேஸ் நமக்கு இப்படி கிடச்சிருக்கு.